ஹாய் ஆல். நான் ஏற்காடு ட்ரிப் போயிருந்தேங்க. ஸோ அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஹெச்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா, இது மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் வீடியோ ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி தாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அது ஃப்ளவர் கிடையாது, அது வந்து லீஃப் தான். அந்த இலை தான் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி அங்கே உங்களுக்கு கொடுக்குது. ஓகேவா? இது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்படியும் கூட செடி இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், ரெட் கலர், பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் இருந்துச்சுங்க. அது நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து நம்ம சாமிக்கு வைக்கிறது, இது மாதிரி நம்ம தலையில் வைக்கிறது அதுக்கெலாம் கிடையாது. இது வந்து அழகுக்காக வச்சுக்கலாம். ஒரு ஆஃபீஸில், ஒரு வீட்டில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் நமக்கு ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, நம்ம வீட்டுக்கு இப்போ ரிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னா எங்கே வாங்குனீங்க அப்படி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? அது மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நிறைய செடிங்க நிறையவே இருந்துச்சு. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி இதில் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய செடிங்களாம் இருக்குங்க. செடியிலே அழகுக்காக வைக்கிற செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய லீஃபாக இருக்குது. இந்த லீஃப் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன செடி மாதிரி தான் இருக்கும். அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் சேம் செடின்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் செடி தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவ குணமும் இருக்குது. அதே மாதிரி நம்ம அழகு செடியாகவும் இதில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செடியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் போயிருந்தேன்னா ஒவ்வொரு செடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேங்க. இது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை கான்செப்டாக வச்சு தான் அதை சுற்றி தான் மேக்ஸிமம் இங்கே எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் நம்மளாம் பார்த்துருப்போம். அது நிறைய லைட்ஸு, ஸ்டார்ஸ்லாம் போட்டு பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா லைட்ஸும் போட்டிருக்காங்க. பட் அதை சுற்றி வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செடி பேர் எனக்கும் சரியாக தெரியல. பட் இது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு லீஃப் வருங்க. அந்த லீஃப்லேருந்து ஒரு லைட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரோத் ஆகும். அது நேம் எனக்கு சரியாக தெரியல. பட் பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. சரி, நிறைய ரோஸ் செடிங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடி நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம பார்க்காத கலர்ஸில் ரோஸ் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. அதில் 2-3 ரோஸ் மட்டும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பார்த்திங்களா, ஆரஞ்ச் வித் எல்லோ கலர் ரோஸ். இது மேக்ஸிமம் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். பட் இங்கே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஒயிட் கலர் ரோஸ்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 அந்த லீஃப், அந்த இதழ்கள் தான் இருந்துச்சு அந்த ரோஸில். பட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இந்த செடி வளரும். பட் நிறைய உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் நிறைய கொடுக்கும் இந்த செடியில். இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் அப்படி தான். ப்ளீஸ்